கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருத்தூதர் புனித பேதுருவினுடைய தலைமை பீட விழாவை இன்னும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த தலைமை பீட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நலத்திற்காகவும் உலக திரு அவையே ரோமை உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் இந்த திருத்தூதருடைய தலைமை பீட விழாவினுடைய சிறப்பை குறித்து நாம் சிந்திப்பது சாலச் சிறந்ததாக இருக்கிறது. திருத்தூதர் பேதுருவின் இந்த தலைமை பீடத்தை பற்றிய ஒரு மரபு வழி செய்தி. முதல் கிறிஸ்தவர்களாக திருத்தூதர் பேதுருவால் அழைக்கப்பட்ட அந்தியோக்கியாவில் தியோபிலஸ் என்ற ஆளுநன் அதை ஆண்டு கொண்டிருக்கிறான். இயேசுவினுடைய நற்செய்தி பணியை அவன் அங்கே ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆளுநன் தியோபிலஸ் புனித பேதுருவை கைது செய்து சிறையிலே அடைத்து துன்புறுத்துகிறான். மிகுந்த உபாதைகளை துன்பங்களை அவர் மேற்கொள்கின்றார். ஒரு கட்டத்தில் அவர் தனக்கு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டு அழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிறார். என் ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாதை, குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். அப்போது ஆண்டவர் இயேசு, கவலைப்படாதே, இன்னும் நீ மேலானவற்றை காண்பாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட புனித பவுலடியார் ஆளுநரிடத்திலே வந்து, நீ கைது செய்து வைத்திருக்கிறாயே, அவர் யார் என்று தெரியுமா? அவர் ஒரு இறை மனிதர். அவ்வளவு பெரிய இறை மனிதரை நீ சிறையில் அடைத்து வதைத்து துன்புறுத்துகிறாய். எனவே நீ அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போது புனித பவுலடியார் அவருக்கு ஒரு செய்தியும் சொல்லுகிறார். நீ சிறையிலே அடைத்திருக்கின்ற பேதுருவை விடுதலை செய்தால் இறந்து போன உன்னுடைய மகனை அவர் உயிர்த்தெழச் செய்வார். அத்தகைய வல்லமை, சக்தி, ஆற்றல் படைத்தவர் என்று சொல்லுகிறார். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் அதற்கு ஏற்பாடு சென்று சொல்லி பவுலடியார்களோடு அந்த ஆளுநன் தியோபிலஸ் சிறைச்சாலை கீழே வருகிறான். அப்பொழுது பேதுருவை பார்த்த பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுங்கள். 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்த இவருடைய மகனுக்காக ஜெபியுங்கள். இது எப்படி முடியும்? இது என்னால் எப்படி கைகூடும் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், கடவுள் உங்களுக்கு உதவி புரிவார் என்று சொல்ல, இறந்த அந்த தியோபிலஸ் ஆளுநனுடைய மகன் உயிர் பெற்று வருகிறான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைந்த அவன் அந்த அந்தியோக்கியா நகர் மக்கள் முழுவரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை போதிப்பதற்கு சுதந்திரம் கொடுத்து அந்த அந்தியோக்கியாவிலே ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தினுடைய நடுவிலே ஒரு அரியணையை அமர்த்தி செய்து அங்கு அவன் புனித பேதுருவை அமர வைத்து அழகு பார்க்கிறான். அதுதான் முதலாவதாக வைக்கப்பட்ட 7 ஆண்டுகள் பணி செய்த பேதுரு பணி செய்த அந்த அந்தியோக்கியாவினுடைய திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீடம். 7 ஆண்டுகள் பணி செய்த பிறகு மீண்டும் அவர் ரோமைக்கு வருகிறார். அங்கு பணி செய்கிறார், மறைசாட்சியாக இருக்கின்றார். அந்த தலைமை பீடத்தினுடைய விழாவை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ரோமையில் இருக்கின்ற புனித பேதுரு பசிலிக்காவின் உள் சுவரில் நாம் பார்ப்போம், தூய் ஆவியாருடைய திருவுருவம் தாங்கிய கண்ணாடி ஒன்று உண்டு. அந்த படத்துக்கு கீழே பழமை வாய்ந்த நாற்காலி ஒன்று இருக்கிறது. இந்த நாற்காலியை புனித பேதுரு பயன்படுத்தினார் என்பது மரபு வழி செய்தி. இந்த நாற்காலியை பற்றி 4 மறை வல்லுநர்களுடைய உருவங்கள் இருக்கின்றன. கீழே திரு அவையை சார்ந்த புனித
ஜான் கிறிஸ்தோஸ்தம் மற்றும் புனித அத்தனாசிஸ், மேலை திரு அவை சார்ந்த புனித அம்ப்ரோஸ் மற்றும் புனித அகஸ்தீனார். இந்த 4 வல்லுநர்களும் இணைந்து நின்று திரு அவையினுடைய ஒருமைப்பாட்டை குறித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பேதுருவின் அதிகாரத்தின் கீழ் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது. நாற்காலிக்கு மேலே உள்ள 2 வானதுதர்கள் இணைந்து திருத்தந்தையினுடைய 3 பொறுப்புகளை சுட்டி காட்டுகின்றார்கள். அவர் அரசர்களின் தந்தை, உலகின் ஆளுநர், கிறிஸ்துவின் பிரதிநிதி. ஏறக்குறைய 354ஆம் ஆண்டிலிருந்து இந்த பேதுருவினுடைய தலைமை பீட விழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் திரு அவையிலே நாம் இதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து விழா எடுக்கின்றோம். தலைமைத்துவத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் பேதுரு என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்ட அந்த பேதுரு மூப்பர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையில், உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து காணுங்கள். தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தலைவர்கள் எவ்வாறு தங்களுடைய மந்தையை குறித்து அக்கறை காட்ட வேண்டும். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ற மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக மேற்பார்வை செய்யாதீர்கள், விருப்பமோடு செய்யுங்கள். அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க சொல்லுகின்றார். இதற்கு சிறந்த முன்மாதிரி இப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்று இப்பொழுது 12வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் 2013ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அப்பொழுது உலக திரு அவையை ரோமை நோக்கி உற்று நோக்கி கொண்டிருந்தது யார் அடுத்த திருத்தந்தை என்று. அந்த நேரத்தில் இந்த உலக திரு அவையை வழிநடத்துவதற்காக தூய ஆவியானுடைய வல்லமையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர். இப்பொழுது 88 வயது நிறைந்து 89வது வயதிலே அவர் இருக்கின்றார். ஆனால் இந்த வயதான வயோதிக நிலையிலும் அவர் திரு அவையை முனைப்போடு, அதாவது அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற அந்த நேரத்திலிருந்து 2005 நான் ரோமிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இறந்து விட்டார். அப்பொழுது அந்த திருத்தந்தையினுடைய இழப்பை ஏறக்குறைய 3 லட்சம் மக்கள் அவருடைய இறப்புக்கு முன்பாகவே ரோமை கூடிவிட்டார்கள். ரோமே அப்பொழுது நிரம்பி வழிந்தது. அந்த நேரத்திலே அந்த இடத்தை நிரப்புவதற்காக பெனடிக்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இவர் சொன்ன வார்த்தை, இவருக்கு அப்போதிலே கர்தினால்மார்கள் இவரை தேர்ந்தெடுக்க வந்தபோது சொன்னார்கள், என்னுடைய நண்பர் இவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்ன பொழுது இவர் வேண்டாம் என்று சொன்னார். அப்படின்னு இவருக்கு 26 ஓட்டுகள் விழுந்தன. எனவே அவருடைய ராஜினாமாவுக்கு பிறகு மீண்டும் இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்பொழுது வழக்கமாக கர்தினால்மார்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த சிசிலியன் சாப்பல், சிசிலியன் ஆலயத்திற்குள்ளே உள்ளே அழைத்து கொள்ளப்படுவார்கள். எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் என்று லத்தீனில் எல்லோரும் வெளியே செல்கின்ற அர்த்தம். எனவே அந்த கதவுகள் பூட்டப்படும். அங்கு கர்தினால்கள் அமர்ந்து திருத்தந்தையை ஜெபத்திலும் திருப்பள்ளியும் இணைந்து வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்போது அந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவர் அங்கே உள்ளே நுழைந்த பொழுது வத்திக்கானுடைய ஆங்கில சேனல் சால்ட் அண்ட் லைட் அதனுடைய மீடியா டைரக்டர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, சோனோ நெர்வோசோ பிரகாத்த பெருமை, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், அதனால் எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர் உள்ளே நுழைவதற்கு முன்னால் இவ்விடத்திலே சொல்லி சென்றிருக்கிறார். அங்கே உள்ளே சென்ற பொழுது கர்தினால்மார்கள் திருத்தந்தை கடைசியில், எல்லாருக்கும் கடைசியில் உட்கார்ந்துருந்தவர். 2 நாளாக எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுடைய இறுதியிலே அந்த 12 மணிக்கு புகை வரும். அந்த புகை கொண்டில் வெள்ளை புகை வந்தால் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அறிகுறி. அப்போது ஒரு வயதான கர்தினால் சொல்லியிருக்கிறார், லூயி,
கொர்தா தெல்லூய், அவரை பாருங்க அங்கே இருக்கிறார் என்று கடைசியில் உட்கார்ந்த அவரை திருத்தந்தையர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ திருத்தந்தையர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த அரிய நிலையை அமர்த்தி எல்லா கர்தினால்களும் அவருக்கு முதல் மரியாதை செலுத்துவார்கள். அந்த முதல் மரியாதை செலுத்துகின்ற நேரத்தில் இவருக்கு பக்கத்தில் இவருடைய நண்பர் கர்தினால் பிரசிலியன் கர்தினால் இருக்கிறார். இவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ எல்லோரும் வரிசையாக வந்து அவரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்படியே சாஞ்சி சொல்கிறார் இயேசுநாதர்கிட்ட, யோவான் சொன்னது மாதிரி, நொன் டிமெந்திகாத்தை இப்போவரி, ஏழைகளை மறந்து விடாதீர்கள் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த வணங்கி முடிந்த பிறகு தன்னுடைய பெயரை பிரான்சிஸ்குஸ் லத்தீன் என்று சொல்லுகிறார். ஏழைகளுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை அவர். ஆக அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் தொடக்கத்திலிருந்து பிறகு அவர்களுடைய அந்த தேர்ந்தெடுத்த பிறகு உலக மக்களை அவர் சந்தித்து அவர்களுக்கு ஆசீர், ஃபர்ஸ்ட் போப்பினுடைய முதல் ஆசீர்வாதம், அதில் பங்கெடுப்பவர்களுக்கு சிறப்பு ஆசீர் உண்டு. எனவே எல்லா மக்களும் திருத்தந்தையினுடைய யோசேப்பே மாரியோ பெர்கோலியோ, அதான் அவருடைய ஒரிஜினல் பெயர், அர்ஜென்டினாவிலே அவர் போனஸ் ஐரஸினுடைய ஆயராக இருக்கிறார். அவர் தன்னுடைய முதல் ஆசிரை கொடுப்பதற்கு முன்னால் நாம் எல்லோரும் தலைவணங்கி திருத்தந்தையினுடைய ஆசிரியை பெறுவோம். 2013 ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் நாள் இவர் தலைவணங்கி எல்லோரும் என்னை ஆசீர்வதியுங்கள். இன்றைய முதல் வாசகம், அதாவது உங்களுடைய மந்தையை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள். எளிமையினுடைய மன்னர் அவர் பரவிய நேரம் முதல் பிறகு அந்த நிகழ்வுலாம் முடிந்த பிறகு இவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று இவருடைய பையை அவரே தூக்கிட்டு வர்றாரு. அப்போ இவரே போய் பில் கட்டுறார். அப்போ எல்லோரும் வந்து கேட்குறாங்க, இல்லை நானே அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவரை வத்திக்கானை திரும்ப வைத்து கொண்டு இருக்கின்றது. ஏழை எளிய மக்கள், உறவிலே சுற்றித்திருந்த அகதிகள், ஏழை எளியவர்களுக்காக இன்று ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பல்மத தலைவர்கள், பிற சமய தலைவர்களோடு உறவாடியவர், பல்வேறு விதமான தாக்குதல்களை திருத்தந்தை ஏற்படுத்துகின்ற இந்த சீரமைப்பினால் ஆயர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆயர்கள் இருப்பார்கள். திருத்தந்தை இப்பொழுது ஒரு அருள் சகோதரியை ஆயர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வத்திக்கான் நியமித்திருக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக எ ஃபர்ஸ்ட் உமன் இன் த வேட்டிகன் சிட்டி, எ ஃபர்ஸ்ட் விமன், ஒரு பெண்ணை அந்த வத்திக்கானுடைய வங்கியை நிர்வகிப்பதற்காக நிர்வாகியாக நியமித்திருக்கிறார். இவ்வாறு திரு அவையில் இன்றைய நவீன காலத்தில் பல்வேறு விதமான எல்லோரும் வியக்கத்தக்க ஏழை எளிய மக்கள், அனாதைகள், பிரிந்திருப்பவர்கள் எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு சிறந்த தலைவராக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர் உடல்நலம் பெற்றிருப்பது என்பது நம் எல்லோருக்கும் வருத்தமாக இருக்கிறது. எனவே உலகமே அவரை நோக்கி, ரோமை நோக்கி திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே புனித பேதுருவை போன்று சிறந்த முன்மாதிரியாக இருந்து ஏழை எளிய மக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அகதிகளுடைய பாதுகாப்பாக இருந்து அவர் ஆற்றுகின்ற இந்த பணியை, இந்த தலைமைப்படுத்த பணியை மீண்டும் அவர் தொடர வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். எனவே நாமும் இணைந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். இறைவனுடைய அருளால், ஆசிரால் அவர் மீண்டும் சுகம் பெற்று தன்னுடைய தலைமை பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக இணைந்து இப்பலியில் மன்றாடுவோம். Today we are going to pray, and also the whole world is looking at the Vatican, that we are praying for the Pope, that he can be relieved and he can have speedy recovery so that he can resume the services, that he is a model and icon of the, since we are celebrating the feast of St. Peter today, and he is the icon of all the religions. The whole world leaders are looking at him, that the principles that he has, the faith that he has, the love that he has for God and for the poor people. It is because of that he is today is venerated one of the distinguished disciple of Jesus Christ in the modern world today. So let us all pray for him in today's liturgy as well as all the liturgical services, so that our Holy Father Pope Francis may get recover and he may continue his service in the footsteps of our Lord Jesus Christ as we celebrate the feast St. Peter's Church today.